ஒரு அழகான காட்டோட நடுவில் மீனுக்குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவியோட பக்கத்தில் காலுக்காகம் வாழ்ந்து வந்துச்சு. காலுக்காகத்துக்கு ராஜுங்கிற ஒரு மகனும் இருந்தான். 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் மீனுக்குருவி அதனோட கூட்டில் ஒரு 2 முட்டைகளை இட்டது. மீனுக்குருவி தன்னை விட அதனோட முட்டைகளை ரொம்பவே பாதுகாப்பாக கவனிச்சிட்டு வந்துச்சு. காட்டுக்கு போய் நான் உணவு சேமிக்க வேண்டும். காலு காக்காவிடம் என் முட்டைகளை பாதுகாக்க சொல்லிக்கிட்டு நான் உணவு தேட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காலு காக்கா கிட்ட போய் கேட்டுச்சு. காலுக்கவே, நீங்க என் முட்டைகளை பாதுகாப்பா கவனிச்சுக்கோங்க. நான் வெளியே போய் உணவு சேமிச்சுக்கிட்டு வரேன். மீனுக்குருவி, நான் உன் முட்டைகளை பார்த்துக்கிட்டா யாரு எனக்கு சாப்பாடு தருவாங்க? நான் எப்படி உணவு தேட போறது? காலுக்கவே, நான் உங்களுக்கும் ராஜுவுக்கும் சேர்த்து உணவு எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க என் முட்டைகளை மட்டும் பாதுகாத்துக்கோங்க. சரி மீனுக்குருவி, நீ போய் உணவு எடுத்துக்கிட்டு வா. நான் உன் முட்டைகளை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆனா எனக்கும் ராஜுவுக்கும் நிறைய உணவுகளை நீ கொண்டு வரணும். சரி காலுக்கவே, நான் உங்களுக்கும் ராஜுவுக்கும் தேவையான உணவுகளை கொண்டு வரேன். என் முட்டைகளை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு மீனுக்குருவி காட்டு ஃபுல்லாக அலைஞ்சு தெரிஞ்சு உணவுகளை சேமித்து ராஜுவுக்கும் காலுவுக்கும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதுவும் சாப்பிட்டுச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி உணவு சேகரிப்பதற்காக அதுக்கு வீட்டில் இருந்து கிளம்பி போச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே முட்டைகளில் ஏதோ அசைவு தெரிஞ்சுது. இதை காலுக்காகம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அடடே, முட்டைகள்ல அசைவு தெரியுது. அப்படின்னா குஞ்சுகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். ராஜு பேட்டா, நான் போய் அந்த முட்டைகளை கவனிச்சுக்கிறேன். நீ வீட்டிலேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டே காலுக்கவ்வே மீனுக்குருவியோட வீட்டுக்கிட்ட போச்சுது. முட்டைகள் கீழே விழுந்துடாதபடி அது கவனமாக பார்த்துக்கிச்சு. கொஞ்ச நேரத்திலே அந்த முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பிச்சுது. காலு காக்கா அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆகா, மீனுக்குருவியின் குழந்தைங்க 2 பேருமே ரொம்பவே அழகா இருக்காங்க. ரொம்பவும் ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்களோட நிறமும் ரொம்பவே அழகா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி உணவை எடுத்துக்கிட்டு அதனோட வீட்டுக்கு வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி காலுக்கவே. இவ்வளோ நேரம் நீங்க என் பசங்க கூட இருந்ததுக்கு. என் பசங்க ரொம்பவே அழகா இருக்காங்க. இவங்களை நான் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்குவேன். அதே சமயத்தில் மீனுக்குருவி கொண்டு வந்த உணவை காலு காக்காவோட பையன் ராஜு காக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். புதுசாக பிறந்திருக்க பறவைகளை பார்க்குறதுக்காக காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் வந்துச்சு. அப்போது அதுங்க நிறைய பரிசு பொருட்களையும் கொண்டு வந்துச்சு. மற்ற பறவைகள் நிறைய பரிசு பொருட்களை கொண்டு வந்ததுனால மீனுக்குருவி 2 நாளாக உணவு சேகரிக்க போகல. இதனால காலு காக்காவுக்கு உணவு கிடைக்கல. அது ரொம்பவே சோகமாக இருந்துச்சு. மீனுக்குருவி உணவு தேட போகாததுனால எனக்கு 2 நாளா உணவே கிடைக்கல. அதனோட குஞ்சுகளை பார்த்துக்கிற வேலையும் இல்லை. நான் மீனுக்குருவிட்ட போய் உணவு தேட போக சொல்றேன். அப்போ எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலுக்கவ்வா மீனுக்குருவியோட வீட்டுக்கு போச்சுது. மீனுக்குருவி, நீ இரை தேட கிளம்பு. நான் உன் பசங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ இரை தேட போயிட்டு எனக்கும் ராஜுவுக்கும் நிறைய உணவுகளை கொண்டு வரணும். காலுக்கவே, என்கிட்ட இப்போ நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கு. உணவுப் பொருட்கள் தீர்ந்ததுமே நான் உணவு சேமிக்க போறேன். அப்போ நீங்க என் குஞ்சுகளை பார்த்துக்கோங்க. இப்போ என் பரிசு பொருட்கள்ல கொஞ்சம் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். மீனுக்குருவி கொடுத்த உணவில் காலுக்காகமும் ராஜுக்காகமும் வயிறார சாப்பிட்டுச்சு. அன்னைக்கு சாயந்தரமே காட்டில் ரொம்ப பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு. மீனுக்குருவியும் அதனோட பசங்களும் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்து வீடான காலுக்காகமும் ராஜுவும் சேர்ந்து மழையிலையும் நனைஞ்சாங்க. அதே சமயத்தில் காலுக்காக நினச்சது, மீனுக்குருவி கண்டிப்பாக தன் குழந்தைகளை மழையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஏதாச்சும் கொண்டு வரும். அதையே நாமளும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு காலுக்காக நினச்சிது. ஐயோ,
மழை ரொம்ப அதிகமா பெய்யுது. என்னுடைய குழந்தைகள் மழையில நனைஞ்சா அவங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்காது. கண்டிப்பா நான் இப்போ ஏதாவது செய்து ஆகணும். அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனுக்குருவி பசங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்க்க போச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி கண்ணுக்கு ஒரு கொடை தென்பட்டுச்சு. என் பசங்களுக்கு இந்த கொடை ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். நான் இப்பவுமே இதை கொண்டு போய் என் கூட்டுல வைக்க போறேன். மீனுக்குருவி அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வந்து அதனோட கூட்டுல வச்சுச்சு. இப்போ மீனுக்குருவிகளும் அதனோட குழந்தைங்களும் மழையில நனையாம பாதுகாப்பா இருந்தாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த காலுக்காகம் கேட்டுச்சு, மீனுக்குருவி, நானும் ராஜுவும் மழையில நனையிறோம். நீ உங்க கூட்டுல எங்களுக்கும் கொஞ்சம் இடம் தருவியா? இல்ல காலுக்கவ்வே, என் கூட்டுல இடம் இல்ல. நீ வேற ஏதாவது மரத்துல பொந்து இருக்கான்னு பாரு. அங்க நீயும் ராஜுவும் பாதுகாப்பா இருக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி பசங்களுக்கு உணவு எடுக்கிறதுக்காக அதனோட கூட்டுல இருந்து கிளம்புச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு காலுக்காகம் மீனுக்குருவி வீட்டில இருந்து கொடையை எடுத்து அதனோட கூட்டுல வச்சிடுச்சு. பாவம் மீனுக்குருவியோட குழந்தைங்க மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பாவம் மீனுக்குருவி திரும்பி வந்து பார்க்கும்போது அதனோட குட்டிகள் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காலுக்காகம் சொல்லுச்சு, குருவி, நீயும் உன் பசங்களும் மரத்துல உள்ள பொந்துல இருந்துக்கோங்க. எனக்கும் ராஜுவுக்கும் இந்த கொடை வேணும். பாவம் மீனுக்குருவி அதனோட 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு அது வேற பொந்து உள்ள மரத்தை தேடி போச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி ஒரு பெரிய மரத்தோட பொந்துல அதனோட குழந்தைகளை வச்சு ரொம்பவே பாதுகாப்பா இருந்துச்சு. வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்த கழுகு அதனோட வீட்டில் கொடை இல்லாததையும் முட்டைகள் நனைவதையும் பார்த்துச்சு. கழுகுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. நான் என் வீட்டில் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ என்னுடைய வீட்டிலேருந்து கொடையை எடுத்திருக்காங்க. இதுக்கான தண்டனையை நான் அவங்களுக்கு கொடுத்தே தீருவேன். கழுகு ரொம்பவே கோவமா அங்கே எங்கேயுமா அலைஞ்சு திரிஞ்சு அதனோட கொடையை தேடிச்சு. அப்போ தூரத்துல அதனோட கொடை அதுக்கு கண்ணுல தெரிஞ்சிச்சு. கழுகு காக்காவோட கூட்டுக்கு கிட்ட ரொம்பவே கோவமா போச்சு. ஏ காகமே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என் கூட்டுக்கு வந்து என்னோட கொடையை நீ எடுத்திருப்ப. காலுக்காக எதுவுமே சொல்ல முடியாம பயத்துல உறைஞ்சு போய் இருந்துச்சு. கழுகு கோவத்துல காகத்தோட வீடை பீஸ் பீஸா கிழிச்சு எறிஞ்சிடுச்சு. காகமும் ராஜு காக்காவும் மழையில நனைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா கழுகு அதனோட கொடையை எடுத்துட்டு அதுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, எல்லா விஷயத்திலையும் அடுத்தவங்களை சார்ந்திருப்பது ரொம்பவே தவறு.